முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய துணை உன்னை தனிமையில் தவிக்க விட்டு சென்று விட்டார் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அவரையே நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய். அதற்கான காரணம் என்ன? அவர் இப்பொழுது யார் கைப்பிடியில் இருக்கின்றார்? எதற்காக உன்னை விட்டு சென்றார்? யாருக்காக விட்டு சென்றார்? அத்தனையும் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என்னை தவற விடாமல் இதை கேட்டுவிடு தங்கமே. எவ்வளவு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. என்னுடைய பிறந்த வீட்டில் இருந்ததை காட்டிலும் என்னுடைய துணையின் அன்பில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேனே. பின்பு எதற்காக இப்படி ஒரு பிரிவை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று காரணம் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். நீயோ உன் துணையை அதிக அளவிற்கு நேசித்தாய். அவரும் உன் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தாய். விதியின் வசத்தால் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் என்று நான் கூற வரவில்லை. ஒருவரின் சூழ்ச்சியால் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள். உன்னுடைய துணைக்கு நெருக்கமான ஒருவரின் சூழ்ச்சியால் உன் மீது வெறுப்பு வர வைத்து அவர் உன்னை விட்டு பிரிந்து இப்பொழுது அவரின் கைப்பிடியில் இருக்கின்றார். சில தவறான உறவுகள் உன் துணைக்கு இருக்கின்றன. அந்த ஒருவர் காரணமாகத்தான் உன்னை விட்டு பிரிந்து விட்டார். எவ்வளவு நேசம் என் மீது வைத்திருந்தார். நான் இல்லை என்றால் அவர் இல்லை என்ற சூழலில்தானே அவர் என் மீது அன்பு வைத்தார். எதற்காக இப்படி ஒரு மாற்றம் என்று நீ நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். மாற்றம் உருவாவதற்கு ஒரு நொடி போதுமே தங்கமே. அவரின் மாற்றம் இப்படி அசிங்கமாக இருக்கின்றது. ஒருவரின் கைப்பிடியில் இருக்கின்றார். ஆனால் அந்த ஒருவர் உன் துணையை விட்டு செல்லும் பொழுதுதான் உன் அருமை இவருக்கு புரியும். அப்பொழுது உன் அருமை புரிந்து உன் அன்பை புரிந்து உன்னை தேடி வருவார். அன்றைக்கு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். விதிவசத்தால் அவரிடத்தில் சென்று மாட்டிக்கொண்டார். ஒரு தவறான சூழலில் இப்பொழுது இருக்கின்றார். ஒரு தவறான நபரிடம் கைப்பிடியில் இருக்கின்றார். ஆனால் அந்த கைப்பிடி கூடிய விரைவில் அவிழ்ந்துவிடும். நான் அவிழ்த்து விட்டு விடுவேன். உன் துணைக்கு அவரின் உண்மையான முகத்தை நான் புரிய வைப்பேன். புரிந்த பின் செய்த தவறை நினைத்து வருந்தி உன்னிடத்தில் மீண்டும் வருவார். உன் காலில் விழுந்து கதறுவார். செய்த தவறை மறந்துவிட்டு என்னை ஏற்றுக்கொள் என்று உன்னை கெஞ்சி மன்றாடுவார். அவரை மன்னிக்கும் குணம் உன்னிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் பிள்ளையான நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்கு அவருடன் இருந்தால்தான் நடக்கும் என்று நான் கூறவில்லை. அவரை நினைத்து கஷ்டப்படாமல் நீ சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும். அது அவருடன் இருந்தால்தான் சந்தோஷம் வரும் என்றாலும் எனக்கு சரிதான். அவர் இல்லை என்றாலும் நான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற வைராக்கியத்துடன் நீ இருந்தாலும் எனக்கு சரிதான். என் பிள்ளை உன் மகிழ்ச்சியில்தான் என் மகிழ்ச்சி இருக்கின்றது. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.